கைஸ் ஒரு காம்ப்ளிகேட்டடான இமேஜோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறது எந்த அளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த இமேஜோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண 1 ஹவர் கூட ஆகலாம், இல்லை 2 ஹவர் ஆகலாம், அதுக்கும் மேலே கூட ஆகலாம். ஆனால் இப்போ ஒரு 2 சீக்ரெட் டூல் சொல்ல போகிறேன். அந்த டூலை வச்சு நீங்கள் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த இமேஜோட பேக்ரவுண்டை உங்களால் ரிமூவ் பண்ணிக்க முடியும். அது என்ன டூல்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வாங்க கைஸ், ஃபஸ்ட்டு நான் ஃபோட்டோஷாப்பில் எப்படி பேக்ரவுண்டை எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிடுறேன். அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு மட்டும் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம அந்த 2 சீக்ரெட் டூலை நம்ம பார்க்கலாம். இதில் நிறைய இமேஜ் இருக்குது. இந்த இமேஜ் எடுக்கிறேன், ஓகேங்களா? இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டும் பிளாக்ல இருக்குது, கரெக்டுங்களா? இப்படி இருக்கும்போது ரொம்பவே கஷ்டம் கைஸ் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பேக்ரவுண்டை அழிக்க ட்ரை பண்ணுறேன். நம்மளோட முடியெல்லாம் கூட அழிஞ்சிருச்சு, பார்த்தீங்களா? சரி, இப்படி இல்லாமல் நம்ம பென் டூல் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்படி செலக்ட் பண்ணி இப்படி இது பண்ணலாம். ஆனால் அது செலக்ட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் கைஸ். செலக்ட் பண்ணுறதுக்கே மணிக்கணக்காகும், ஓகேங்களா? ப்ராப்பராக பண்ண முடியாது, சரிங்களா? இது மாதிரி ஒரு மெத்தடில் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்படி தான் ரிமூவ் ஆகுது. ஏன்னா இந்த பேக்ரவுண்ட் பிளாக் இருக்குது. இந்த மாதிரி பென் டூல் வச்சும் பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணணுன்னாவும் மணிக்கணக்காகும், ஓகேங்களா? சரி, இன்னொரு மெத்தட் என்ன இருக்குது? எரேசர் வச்சு அழிக்கலாம். எரேசர் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பார்த்து அழிக்கணும். இல்லைனா இப்படி அழிச்சிங்கனாலும் நமக்கு பொறுமை இல்லை கைஸ். எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, மணிக்கணக்காக ஆகுமா? நம்ம இதே சேம் இமேஜை நம்ம ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்ம அந்த சீக்ரெட் டூலை யூஸ் பண்ணி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண போகிறோம் கைஸ். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கைஸ். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடோபி எக்ஸ்பிரஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஹோம் போகணும். ஃபஸ்ட்டு இது நீங்கள் சைன்அப் பண்ணணும் கைஸ். சைன்அப் பண்ணும்போது தான் இதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஹோம் போனோடனே ரிமூவ் பேக்ரவுண்ட்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு. இப்போ நான் அதே இமேஜை எக்ஸாக்டாக கொடுக்க போகிறேன். கொடுத்து ஒரு செகண்ட் கூட பாருங்க கைஸ், அழகாக ரிமூவ் ஆயிடுச்சு, பார்த்தீங்களா? வேறு லெவல் இல்லையா? இதை அப்படியே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கைஸ். அவ்வளோதான். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக ரிமூவ் ஆகிருக்கு, பார்த்தீங்களா? ஒரு செகண்ட் கூட ஆகலை கைஸ், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் ஆச்சு. சூப்பர் இல்லை? ஓகே, இது ஒரு டூல். ஓகே கைஸ், அடுத்து செகண்ட் டூல் பார்த்தீங்கன்னா cutout.pro. இதில் மொத்தம் இதுலேயும் இமேஜ் பேக்ரவுண்ட் ரிமூவ் இருக்குது. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள், அப்லோட் இமேஜ் போங்க. அப்லோட் ஆகிட்டுருக்கு கைஸ். பார்த்தீங்களா? ரெண்டுமே ஒரு ½ செகண்ட் கூட இல்லை கைஸ், ஒரு மில்லி செகண்டில் ரிமூவ் ஆகுது. இப்படி இருந்த இமேஜ் இப்படி ஆயிடுச்சு. நம்ம ஃபோட்டோஷாப்பில் பார்த்தோம் இல்லையா, அது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சு இல்லையா? இப்போ ஜஸ்ட் இதை நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா போதும் கைஸ், டவுன்லோட் ஆயிரும். இது செகண்ட் ரிமூவ் பண்ண இது டூல் கைஸ். இது ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ண டூல். ரெண்டுமே எக்ஸாக்டாக ஒரே மாதிரி இருக்கு கைஸ். வேற லெவல் இல்லையா கைஸ்? ஓகே, அடுத்ததாக ஒரு போனஸ் டிப்ஸ் கைஸ். மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க. இதுவுமே ரொம்ப சூப்பரான டிப்ஸு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இமேஜ் எடுக்கிறேன். இது ஃபேஸ் அந்த அளவு கிளியராக இல்லை இல்லையா, ஒரு மாதிரி பிளர்ராக இருக்கு இல்லையா? இதை நம்ம சூப்பர் ஹெச்டியாக மாற்ற போகிறோம். பார்க்கலாமா? ஜஸ்ட்டு இங்கே போகிறேன், ஃபோட்டோ என்ஹான்சர் அண்ட் அப்ஸ்கேலர்னு இருக்கா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அப்லோட் இமேஜ் போயிட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் லோட் ஆகுது. அப்லோட் ஆகிறது தான் டைம் ஆகுது. உள்ளே லோட் ஆனவொடனே ஒரு செகண்ட் தான், அவ்வளோதான். இங்கே பாருங்கள் முடிஞ்சு கைஸ். இப்போ பாருங்கள், இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். நான் அதை உங்களுக்கு டவுன்லோட் பண்ணியே காமிச்சிடுறேன், வெயிட் பண்ணுங்கள். டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இமேஜுக்கும்
போச்சு. கைஸ் இதுதான் கைஸ் ஒரிஜினல் இமேஜ். ஜூம் பண்ணுறேன். இது ஏதாவது ஃபேஸில் டீட்டெயில் தெரியுதா பாருங்கள். எதுவுமே இல்லையா? ஜஸ்ட்டு அதை நம்ம இப்போ வந்து ஜென்ரேட் பண்ண இமேஜ் இது கைஸ். எப்படி ஓரளவு டீட்டெயில் இருக்குங்களா? இது வந்து நைட் எடுத்தது. அதனால் இதே வந்து நீங்கள் டே லைட்டில் எடுத்த இமேஜ்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் கைஸ். நைட் எடுத்தது இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. இது பாருங்கள் பிளர்ராக இருக்குது. இது என்ஹான்ஸ் பண்ணியிருக்கு. சரி, நம்ம வேறு இமேஜ் என்ன கொடுக்கலாம்? மார்னிங் எடுத்தது வேறு ஏதாவது கொடுத்துருக்கலாமா? மார்னிங் எடுத்தது இது ஒரு மாதிரி பிளர்ராக இருக்குது. இதுவும் நைட் எடுத்தது. எனக்கு அந்த அளவு பிளர்ராக இருக்கிறதாங்க கைஸ் இருக்குது. சரி, இந்த இமேஜ் கொடுப்போமா? ரொம்ப மோசமான இமேஜாக இருக்கா? இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாமா? எங்கே போச்சு? ஜஸ்ட்டு அப்லோட் இமேஜ். அவ்வளோதான் கைஸ். இது இங்கே லோட் ஆகுது. லோட் ஆகிறதுக்கு தான் நம்ம டைம். லோட் ஆன உடனே உங்களுக்கு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும். பார்த்தீங்களா கைஸ் டீட்டெயிலு? இது வந்து பிளர்ரு. இல்லை என்னோடய ஃபேஸ் டீட்டெயிலெலாம் எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. இதான் கைஸ் இந்த டூலோட மேஜிக். ஆனால் எனக்கு இதை விட இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் தான் கைஸ் பிடிச்சிருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஏன்னா நான் ஃபோட்டோஷாப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டு ரிமூவ் பண்ணுவேன் கைஸ். ஏன்னா ரொம்ப நாள் நான் இது ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த டூல் கிடைச்சதுலேருந்து எனக்கு என்னோடய ஒர்க்கு எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது கைஸ். ரொம்ப ஈஸியாக ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இது பண்ணிடுறேன். இந்த 2 டூலும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். மறக்காமல் இதை யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். கைஸ் இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்குமே இந்த 2 சீக்ரெட் டூல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க கைஸ். தேங்க்யூ கைஸ்.